தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே என்னுடைய பேரன்புமிக்க பெற்றோர்களும் உயிர்க்கணிய என் உடன் பிறந்தார்களும் இதை கவனிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் பேசுவது உழைப்பதெல்லாம் உங்களுக்காகத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிக்கிறது அரசாக இருக்கிறது. பிறப்புச் சான்றிதழிலிருந்து இறப்புச் சான்றிதழ் பெறுகிற வரை எல்லா முடிவையும் எடுப்பது அரசாக இருக்கிறது. என்ன படிக்க வேண்டும், என்ன வேலைக்கு செல்ல வேண்டும், அவர் என்ன சம்பளம் வாங்க வேண்டும், அந்த வேலையை எந்த இடத்திலிருந்து பார்க்க வேண்டும், அதை முடிவெடுப்பதும் அரசுதான். எல்லாவற்றையும் இந்த கோயிலில் பூஜை நடக்க வேண்டும், இதில் குடமுழுக்கு நடக்க வேண்டும், இதில் நடக்கக்கூடாது, இந்த தெருவில் நீ போக வேண்டும், இங்கே போகக்கூடாது, இப்படி எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது அரசாக இருக்கிறது. எல்லாவற்றையும். அப்போ விதிக்கிற பர்பஸை என்ன விளைவிக்க வேண்டும், படிக்கிற பாட புத்தகம் என்ன விளைவிக்க வேண்டும், இது எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது அரசாகத்தான் இருக்கிறது. ஒரு பொருளுக்கு என்ன வரி விதிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார்? அரசுதான். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்கலம் இத்தனை மணிக்கு ஏவ வேண்டும், விண்கலத்தை ஏவுகிறவர்கள் விஞ்ஞானியா இருக்கலாம், ஆனால் இத்தனை மணிக்கு ஏவ வேண்டும் என்று முடிவெடுப்பவன் அரசு. இப்படி எல்லாவற்றையுமே முடிவெடுக்கிறது அரசாக இருக்கிறது. அப்போ அந்த அரசை முடிவெடுப்பது, அந்த அரசை தீர்மானிப்பது எது? இயல். ஒரு இயல், உயிரியல், அறிவியல், புவியியல், இயற்பியல் போல ஒரு இயல். அந்த இயல் தான் அரசியல். அப்ப ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தீர்மானிக்கிறது அரசியல் தான். அதைத்தான் அரிஸ்டாட்டில் சொல்கிறான், நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றாலும் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் என்கிறார். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் லெனின். அப்படி பார்த்தால் நமக்கான அரசியலை நாம் தான் செய்ய வேண்டும். ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி ஒரு நல்ல ஆட்சியை செய்வதுதான் அந்த நாட்டு குடிகளின் ஆகப்பெரிய கடமை. அவர்கள் பெற்ற கல்வியின் பயன் என்ன, அவர்கள் பெற்ற அறிவின் பயன் என்ன? அந்த நாட்டில் நல்ல அரசியல் நல்ல ஆட்சி அமைய செய்வதற்குத்தான் அந்த கல்வி பயன்பட வேண்டும். ஒரு நல்ல அரசியலும் நல்ல ஆட்சியும் அமைந்து விட்டால் அந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராட வேண்டிய தேவை இருக்காது. முறையிட்டு மனு கொடுத்து மன்றாட வேண்டிய தேவை இருக்காது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா, நல்ல மருத்துவம் இருக்குமா, நல்ல கல்வி இருக்குமா, நல்ல குடிநீர் கிடைக்குமா, நஞ்சில்லாத உணவு கிடைக்குமா, படித்தால் நம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குமா, தடையில்லாத மின்சாரம் கிடைக்குமா, பயணிக்க நல்ல பாதை சரியான போக்குவரத்து கிடைக்குமா, இந்த கவலை எல்லாம் நல்ல அரசு அமைந்து விட்டால் அவசியப்படாது. கிவ விடுதலை புரட்சியாளன் சேவரா, நான் எனக்கென்றோ என் மக்களுக்கென்றோ, அதாவது என் மனைவி என் பிள்ளைகளுக்கென்றோ எது ஒன்றையும் சேமிக்கவில்லை என்கிறார். அதற்கு காரணம் என் மக்களுக்கானதை என் மக்களின் அரசு தந்துவிடுங்கிறான். கிபாவில் எப்படி சொன்னா, என் மக்களுக்கானதை என் மனைவி என் குடும்பம் என் பிள்ளைகளுக்கானதை மக்களுக்கான அரசு கொடுத்து விடுங்கிறார். அப்படி இந்த நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி அல்லது ஆந்திரா, கேரளா, எந்த மாநிலம் எந்த நாடோ அந்த நாட்டு குடிகளுக்கு தேவையானதை கொடுக்கிற ஒரு அரசை
மக்களுக்கான அரசை நிறுவுவதுதான் மக்களாட்சியின் மகத்தான செயல். அதுதான் மக்களாட்சியின் புனிதம். உங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உங்களுக்கான அரசை நிறுவ. ஐயா ரங்கசாமிக்கோ, பிஜேபியில் இருக்கவருக்கோ, அதிமுக இருக்கவருக்கோ, திமுக இருக்கவருக்கோ, காங்கிரஸில் இருக்கவருக்கோ அதிகாரத்தை கொடுக்க அல்ல. மக்களாட்சி என்பது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிரூபிக்கிற வாய்ப்பை கொடுப்பதுதான் மக்களாட்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை நீங்கள் நிறுவியிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஆட்சியின் கீழே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, இல்லை. எந்த அடிப்படை கட்டமைப்புமே நிறைவேற்றாத நாடு நம் நாடு. ஊழல் லஞ்சமும் தேசிய மயமாக்கப்பட்ட நாடு நம் நாடு. ஒரு நாட்டில் எல்லா வளங்களும் இருந்த அந்த நாடு ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கிறது. வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிறது. வறுமை ஏழ்மை இருக்கிறது. பசி பஞ்சம் இருக்கிறது என்றால் அந்த நாட்டு மக்கள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள், பஞ்ச பராரியாக வாழ்கிறார்கள், உழைக்கும் மக்களை உணவின்றி அலைகிறார்கள் என்றால் அதுக்கு ஒன்றே ஒன்றுதான் காரணம். சகித்துக் கொள்ள முடியாத, நிர்வாகத்தில் இருக்கவே கூடாத ஊழல் லஞ்சம் இங்கே புறையோடு இருப்பதான் காரணம். அதான் காரணம். எந்த வளமும் இல்லாத சிங்கப்பூரால் வெறும் கடலமைத்து வைத்துக் கொண்டு உலகத்தரத்திற்கு முன்னேற முடிகிறது ஒரு புதுச்சேரி அளவே உள்ள மாநிலம் என்றால் அங்கே ஊழல் லஞ்சம் இல்லை. ஒரு முறையான நிர்வாகம் இருக்கிறது. ஒரு கனவை சுமந்து வந்து என் நாடு, என் மக்கள், என் மக்களின் நலன், என் மக்களின் எதிர்காலம் என்ற ஒரு புனித கனவை சுமந்து வந்த ஒரு புரட்சியாளன் லீ குவான் யூ வந்தான். இங்க அப்படி இல்லையே, இங்க அப்படி இல்லை. அதே கடல் தான் இங்க இருக்கு. அவன் கடல் மட்டும்தான், இங்க கடல் இருக்கு. சிறந்த சுற்றுலா தலமாக கோவா போல நம் புதுச்சேரியை மாற்ற முடியும். அதன் பொருட்டு பெரிய வருவாயை ஈட்ட முடியும். நமக்கு நிலம் இருக்கிறது. அங்கே கரும்பு, வாழை வரும், தென்னை வரும், பனை வரும், சோளம் வரும், கம்பு வரும். மாடு மேய்க்க முடியும், ஆடு மேய்க்க முடியும், கோழி வளர்க்க முடியும். ஒரு நாட்டுக்கோழி கறி எவ்வளவு? ஒரு ஆட்டுக்கறியின் கிலோ எவ்வளவு? ஒரு மாட்டின் பால் எவ்வளவு? மாட்டுக்கறியின் விலை எவ்வளவு? மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்தான் இந்தியாவே அதிக பொருள் ஈட்டுகிறது. பாலை ஏற்றுமதி செய்தான் அதிக சந்தையிலிருந்து வருவாயை பெறுகிறது. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? புதுச்சேரிக்கு, ஆந்திராவிலிருந்து. என்ன பிரச்சனை உனக்கு? மாடு வளர்க்கறதுல என்ன பிரச்சனை? தற்சார்பு வாழ்க்கை, தன்னிறைவு வாழ்க்கை, தன்மானம் மிகுந்த வாழ்க்கை எங்கே இருக்கிறது? வேளாண்மையில் தான் இருக்கிறது. அங்குதான், அங்கே உனக்கான உணவு, அங்கே உனக்கான உடை, அங்கே உனக்கான நீர், அங்கே உனக்கான பழம் எல்லாம் அங்கிருந்தே வந்தது. அங்கிருந்தே. அதுதான் தற்சார்பு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறிவிட்டாய். பிறகு எந்த ஒரு நாடு வேளாண்மை கைவிட்டு உழைப்பிலிருந்து வெளியேறுதோ அந்த நாடு உயிர் தேவையா இருக்க உணவு தேவைக்கு பெரிதொரு மாநிலத்தை, பெரிதொரு நாட்டை சார்ந்து கையேந்தும். அப்படி கையேந்தும் போது உலகில் இருக்கிற இன்னைக்கு சூழலில் போர், இப்ப அமெரிக்கா ஈரான் மீது, அதுக்கு முன்பு ஈராக் மீது, ரஷ்யா தொடுத்தது போல, இப்படி பல்வேறு நாடுகள் உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தது போல இப்படி போர்கள் வருமானால் அந்தந்த நாடுகளை அத்தியாவசிய பொருள்களுக்கு நாம் சார்ந்து நிற்கும் போது பெரும் பஞ்சத்தை எதிர்கொள்வோம். அப்போது உள்நாட்டில் கலவரம் வெடிக்கும், மக்கள் கிளர்ச்சி செய்வார்கள், போராடுவார்கள். ஏனால் உணவு தேவை என்பது உயிர் தேவை. கொரோனா நேரத்தில் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரின் தாக்கத்தில் நாம் பட்டது தெரியாதா? அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது ஒன்றும் இல்லையா? எனவே அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் அன்பு தம்பி தங்கிகள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்காக, வரலாறு தந்திருக்க வாய்ப்பாக காலம் கையளித்திருக்கிற ஒரு கடமையாக கவனத்தில் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கிற தேர்தலில் வருகிற 9ஆம் தேதி வாக்கை செலுத்தும் போது மிக கவனமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இதுவரை வரிசையில் நின்றோம், வாக்குக்கு காசு கொடுத்தார்கள், வாங்கினோம், செலுத்தினோம் என்று இல்லை, செய்யக்கூடாது. நீங்கள் செலுத்துகிற ஒரு வாக்கில்தான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அரசு அலுவலகத்தில் இருந்த தன் படத்தை எல்லாம் எடுக்க சொல்லிவிட்டான். இங்கே முதலமைச்சர் படங்கள் இருக்குமே, அப்படி இருந்த இடத்தில் எடுக்க சொல்லிவிட்டான். எடுத்துவிட்டு என் படத்திற்கு பதிலாக உங்கள் அலுவலக மேசைக்கு எதிரே உங்கள் பிள்ளைகளின் படத்தை மாட்டி வையுங்கள், உங்கள் குழந்தைகளின் படத்தை. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வருகிற கோப்புகளில், ஃபைல்களில் கையெழுத்திடும் போது குழந்தைகள் முகத்தை பாருங்கள். உங்கள் கையெழுத்து அவர்களின் எதிர்காலத்திற்காக இருக்கும் என்றால் போடுங்கள், இல்லை என்றால் கையெழுத்திடாதீர்கள். அவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றால் போடாதீர்கள் என்றார். அதை போல என் அன்பு சொந்தங்களை, என் அருமை பெற்றோர்களை, வாக்கு செலுத்த போகும்போது சாப்பிட்டு விட்டு தான் செல்வீர்கள். தட்டிலே சாப்பாடு வர காரணமாக இருந்தவன்
யார் என்பதை சிந்தியுங்கள். அது உறுதியாக உங்களுக்கு தெரியும், விவசாயி தான். அப்ப விவசாயிக்கு நன்றி உணர்வை நெஞ்சில் ஏந்தி எண்ணத்தில் ஏந்தி செல்லுங்கள். அங்க போய் வாக்கு செலுத்தும் போது உங்கள் மகளை, உங்கள் மகனை, உங்கள் பேரனை, பேத்தியை பார்த்துவிட்டு செல்லுங்கள், அவர்கள் முகத்தை. அங்கு போய் வாக்கை செலுத்தும் போது எந்த சின்னத்துக்கு வாக்கை செலுத்தினால் நம் பிள்ளைகள், நம் பேரன் பேத்திகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று எண்ணி பார்த்து, யாருடைய வெற்றியில் நம் பிள்ளைகளுக்கான எதிர்காலம் இருக்கும் என்பதை எண்ணி பார்த்து வாக்கை செலுத்துங்கள். உணவுண்டு போன நீங்கள் நன்றியோட முதல் பெட்டியிலே விவசாயி நிற்பான், அவனை பார்த்து தொடுங்கள், நன்றி என்று தொடுங்கள், அவனை அழுத்துங்கள், எல்லாவற்றையும் மாற்றுங்கள், இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுங்கள். அவனுக்கு செலுத்துகிற வாக்கில்தான் இந்த நாட்டின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே என் அன்பு சொந்தங்களே, விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை நாம் ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். ஏனென்றால் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இங்கே போட்டியிடுகிற என் தங்கை, முத்தியால்பேட்டையிலே போட்டியிடுகிற சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், சமூக செயற்பாட்டாளர் என் அன்பு தங்கை பரிதா பேகம் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். என் தங்கையின் வெற்றி உங்கள் வெற்றி. நீங்கள் இங்கே எல்லாருக்கும் தான் வாக்கு செலுத்தினீர்கள், எல்லா சின்னத்திற்கும். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். இம்முறையேனும் வாக்கு செலுத்தி நீங்கள் வெல்ல பாருங்கள். விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் தங்கை பரிதா பேகம் அவர்களை வெற்றி பெற செய்து நீங்கள் வெற்றியடையுங்கள். அடுத்ததாக உப்பளம் தொகுதியிலே போட்டியிடுகிற சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் என் தங்கை சமூக செயற்பாட்டாளர் தேவி பிரியா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்து என் மக்களின் வெற்றியை உறுதி செய்து இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானியுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக ராஜ்பவன் தொகுதியிலே போட்டியிடுகிற சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செவிலியர் என் அன்பு தங்கை கற்பகவள்ளி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக உருளையன்பேட்டையிலே போட்டியிடுகிற என் பாசத்திற்குரிய தங்கை அழகுக்கலை வல்லுநர் அனிதா வீரப்பன் அவர்களுக்கு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்து இந்த நாட்டை, உங்கள் வாக்கை செலுத்தி இந்த நாட்டை நல்வழியில் செலுத்துங்கள் என்று உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக நெல்லித்தோப்பு தொகுதியிலே போட்டியிடுகிற என் பாசத்திற்குரிய தம்பி, என் அன்பு இளவல் சிவக்குமார் அவர்களுக்கு திரைப்பட தயாரிப்பாளர், என்னுடைய ஆருயிர் இளவல், நீண்ட காலமாக நானும் அவரும் உறவில் மட்டுமல்ல கொள்கையிலும் உறவாக இருக்கிற அண்ணனும் தம்பி, அவருக்கு சிவக்குமார் அவர்களுக்கு இந்த நிலத்திலே விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். லாஸ்பேட்டை தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை ஜெயசித்ரா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் உரிமையோடும் உறவோடும் உணர்வோடும் அன்போடும் வேண்டுகிறேன். உங்கள் பிள்ளைகள் இங்கே நிற்பது கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நோக்கம் அல்ல. கூட்டணி வைத்து இவர்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் கொள்ளையடித்து தவிர செய்தது என்ன? அதை தடுக்க யார்? அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் தனித்துவத்தோடு உயர்ந்த தத்துவத்தோடு களத்தில் நிற்கிறோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தங்கைகளும் தம்பிகளும் வெல்க வெல்க வெல்க, நாம் தமிழர். தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைநிமிர் வந்து உரிமையை எடுத்து நீ உரிமை காத்தடா. உருமும் புலியாய் நீ உறுதி காத்தடா.